ரோகிணியை வெளுத்து வாங்கின மீனா அண்ணாமலை இப்பயாச்சும் இந்த முடிவு எடுத்தாரே அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதில் மீனா கிட்ட ரோகிணி எதுக்காக மாமாவுக்கு பணம் தரேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்ட கேள்விக்கு மீனா பார்த்தீங்கன்னா சரியான பதிலடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஸ்ருதியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து ரோகிணி மீனா கிட்ட நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, மாமா கிட்ட நல்ல பேர் எடுக்கவா இந்த மாதிரி கேட்க, அதுக்கு மீனா எனக்கு அதுக்கு அவசியமே இல்லை, ஏற்கனவே எனக்கு மாமா கிட்ட நல்ல பேர் தான் இருக்குது, நீங்கள் எதுக்கு அத்தைக்கு பணம் கொடுக்குறீங்க, நல்ல பேர் எடுக்கவா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதோட மனோஜ் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதனால் நாங்கள் சொன்ன பணத்தை எங்களால் கொடுக்க முடியும், ஆனால் உங்களால் எப்படி கொடுக்க முடியும், அதே போல் முத்துவால் தினமும் வண்டி ஓட்ட முடியுமா, அவரால் எப்படி பணம் கொடுக்க முடியும் இந்த மாதிரி கேட்க கோவமான மீனா, ஏன் புருஷன் தான் இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாரு, போன மாதம் தான் உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்கிறாரு, ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பணமும் வீட்டுக்கு கொடுக்கல, அதை மறந்துடாதீங்க இந்த மாதிரி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க ரோகிணி ஒரு கட்டத்தில் என்ன பேசுனே தெரியாமல் கோவப்படும் போது ஸ்ருதி எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க, ரோகிணி நீங்கள் வேணும்னா முத்து போல் உங்கள் ஹஸ்பண்டையும் 10,000 கொடுக்க சொல்லுங்கள், அதுக்காக எதுக்கு மீனா கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறீங்க இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக அண்ணாமலை இன்ஜினியரை வர வச்சு மாடியில் ரூம் கட்ட அளவெடுத்து 5 லட்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போகிறாரு. மொத்த குடும்பமும் மாடிக்கு வந்து எதுக்காக ரூம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட பணத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க அண்ணாமலை வீட்டு பத்திரத்தை அடகு வச்சிருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் யாருக்கு ரூம் கட்ட போகிறீங்கன்னு தெரியும், முத்துவுக்கும் மீனாவுக்கும் தானே, இவங்களுக்கு எதுக்கு ரூம் கட்டி கொடுக்கணும், இவ குடிசையிலிருந்து வந்தவ தானே, இவளுக்கு குடிசையே போதும் இந்த மாதிரி சொல்ல மீனா, நான் மாளிகையிலிருந்து வரலை தான், மாளிகை வாழணும்னு ஆசையும் படலை தான், எனக்கு என் புருஷன் கூட குடிசையில் இருந்தாலும் சந்தோஷம்தான் இந்த மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க. விஜயா என்னோட வீட்டு பத்திரத்தை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்லிடுறாங்க. அதோட மீனா கிட்ட இவர் வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டி உங்கள் அப்பாவை கொன்னதால தான் நீ எங்கள் வீட்டுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணாமலை இப்போ நீ நிறுத்துறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் உன்னோட பேச்சு நடவடிக்கை ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மாதிரி விஜயாவை திட்டுறாரு. அதுக்கு விஜயா அண்ணாமலை திட்டுறதுக்கு காரணம் மீனா தான் அப்படிங்கிற மாதிரி மீனாவை சொல்ல மீனா, அதுக்கு இப்போ எதுக்கு நீங்கள் எங்கள் அப்பாவை பற்றி பேசுனீங்க, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, யாரையும் ஏமாற்றி பணத்தை தூக்கிக்கிட்டு ஓடலை அப்படிங்கிற மாதிரி மனோஜை தாக்குற வகையில் பதிலடி கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் மனோஜ், இப்போ எதுக்கு உங்கள் பிரச்சனையில் என்ன இழுக்கிறீங்க இந்த மாதிரி சொல்ல முத்து, உண்மையை சொன்னால் உனக்கு ஏண்டா கோவம் வருது இந்த மாதிரி சொல்ல மீனா, நான் யாரை பற்றியும் சொல்லலை, எங்கள் அப்பாவை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி ரவிக்கிட்ட, உங்கள் அம்மா எதுக்கு எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி என்ன மட்டும் திட்டுனாங்கன்னா அவங்க வாயிலேயே ஸ்டாப்லர் போட்டு விட்டுருவேன் இந்த மாதிரி கோவப்படுறாங்க. அடுத்ததாக ஸ்ருதி மூலியமாக வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை சுதா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை வீட்டில் நடக்கிற விஷயங்களை சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து முத்துவோட குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த சுதா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடு கட்டுறதுக்கே என்னுடைய வீட்டுக்காரர் தானே உங்களுக்கு லோன் ஏற்பாடு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பழைய பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட இன்னும் எபிசோடு பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.